பிரான்ஸ்ல ஒருத்தருக்கு ஒரு நேம் இல்லைங்க, அஃபிஷியலா நீங்க 3 நேம் வரைக்கும் வைக்கலாம். அது தெரியுமா? யாராவது ஒரு பர்சனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. பேருன்றது வந்து ஒருத்தவங்களோட அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி. ஆனா இங்க வந்து ஒருத்தருக்கு 3 பேர் வைக்கலாம் அஃபிஷியலா ஃபர்ஸ்ட் நேமே. அஃபிஷியல் நேம்ன்றது வந்து பாஸ்போர்ட், உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், நீங்கள் வாங்குற டிகிரி சர்டிஃபிகேட், ஐடி கார்டு, லைசன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த நேம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கும். நம்ப முடியலல்ல. குழந்தைங்க வந்து 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பேரை வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து நீங்கள் நேஷனாலிட்டி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நேஷனாலிட்டி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஆஃபர் தருவாங்க, உங்கள் பேரை நீங்கள் மாற்றிக்கிறீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் நிறைய பேர் மாற்றிருக்காங்க. ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட நான் கல்யாணம் ஆன புதுசில் என் பேரை மாற்றிக்கிறேன்னு சொன்னார். பேரை மாற்றினீங்கன்னா ஒய்ஃபை மாற்ற வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னேன். அதோட அமைதியாயிட்டாரு. நிறைய பேர் யோசிக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. ஆனால் எனக்கு பேருன்றது ஒரு பர்சனலான விஷயம். திடீர்னு அதை மாற்றுன்றப்ப அது கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஆஃப்டர் மேரேஜ் நான் என்னோட இனிஷியலே மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் எப்படிங்க பேர் மாற்றுவேன்? நல்லவேளை லக்கிலி என் அப்பா பேர், என்னோட ஹஸ்பண்ட் பேர், என்னோட மாமா பேர், 3 பேரோட பேரும் வந்து எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, அவங்க 3 பேருக்கும் உள்ள அந்த நேம் லார்ட் சிவாவை குறிக்குது. ஓரளவு மேட்சாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆறுதல் படுத்திக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேர் மாற்றிக்கிற ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் மாற்றிப்பீங்களா? அப்படி மேக்ஸிமம் பேர் வைக்க சொன்னால் நிறைய பேர் வச்சுப்பீங்களா? கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் பேர் மாற்றிக்க மாட்டேன். என்னோட பேர் வந்து உதயா சுந்தரலிங்கம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க என் பேர் ஆதிரான்னு. ஆதிரான்றது வந்து என்னோட பொண்ணோட பேர்.